3வது கொஸ்டினுக்கு போலாம். 2வது மெத்தட். மெத்தட் 2 என்னன்னா, உங்க ஃபங்ஷன் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தது வரைக்கும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ அப்படின்னு தான் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல பார்த்தோன்னா, x இன்டு sin 1/x 0, x நாட் ஈக்குவல் டூ 0, x ஈக்குவல் டூ 0. ஓகே. இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஐடியா என்னன்னா, இப்போ இந்த மெத்தட் 2 மெத்தட் 2 உள்ள கொஸ்டின பார்த்தோனே உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, x ஏன் வந்து நாட் ஈக்குவல் டூ 0 போட்டிருக்காங்க? ஏன் ஈக்குவல் டூ 0 போட்டிருக்காங்க? இப்போ x வந்து ஈக்குவல் டூ 0 இந்த இடத்துல போட்டனா, sin 1/0 என்னப்பா உங்களுக்கு? sin 1/0 வந்து உங்களுக்கு அன்டிஃபைன்டா போயிருவான். ஸோ, இது வந்து அன்டிஃபைன்டா போயிருவான். ஓகேவா? இது இன்ஃபினிட்டின்னு கூட சொல்லுவாங்க அன்டிஃபைன்டா. ஓகேவா? இந்த இடத்துல இதுவும் அன்டிஃபைன்டா போறதுனால உங்க ஃபங்ஷன் வந்து இந்த இடத்துல வேலிடா இல்ல. ஸோ, அதனால தான் x நாட் ஈக்குவல் டூ 0ன்னு குடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்க x இன்டு sin 1/x. இந்த ஃபங்ஷன பொறுத்தவரைக்கும் கிராஃபிக்கல் பிஹேவியரிசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது போட போட உங்களுக்கே புரிஞ்சிரும். நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. ஓகேவா? என்னன்னா, இதுலயும் நம்ம அதே விஷயம் தான். அந்த பாயிண்ட்ல கன்டினியூயஸ் இருக்கான்னு நம்ம பார்க்க போறோம். x இஸ் ஈக்குவல் டூ 0ல இது கன்டினியூயஸா இருக்கான்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ, உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு எப்படின்னா, x இஸ் ஈக்குவல் டூ 0 மைனஸ்ன்னு போடுவோம். ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா, உங்க ஃபங்ஷன் நான் ஜீரோவுக்கு தான் இங்க பேசுறாங்க. 0க்க பத்தி பேசல. இது 0வு. இங்க நான் ஜீரோவா இருக்கும்போது, இங்க லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் உங்களுக்கு என்னவா இருக்க போதுன்னா, இது வந்து f1ன்னு எடுத்துக்கலாம். இது f2வு. ஓகேவா? இது 2ம் அப்ரோச் தானே பண்ண வருது. லிமிட்னாலே என்ன? அப்ரோச்சிங் தானே. 0வ நெருங்கும்போது உங்க ஃபங்ஷன் என்னவா இருக்கும்னா, இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்ன்னு பார்த்தீங்கன்னா, அது f1ஆ தான் இருக்க போகுது. f1 ஃபங்ஷனா தான் இருக்க போகுது. ரைட் ஹேண்ட் சைட நான் அப்ரோச் பண்ணும்போதும், அதே சேம் f1 ஃபங்ஷனா தான் இருக்க போகுது. ஃபங்ஷன் டேக்ஸ் வேல்யூ எடுக்கும்போது மட்டும் அது என்ன ஃபங்ஷன்? x இஸ் ஈக்குவல் டூ 0ன்னு சொல்லும்போது, அப்போ மட்டும் அவன் f2வா இருந்திருப்பான். இது புரிஞ்சிருச்சா? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் புரிஞ்சதுனாலே, நீங்க கொஸ்டின முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ, போடலாமா? இப்போ இதுபடி பார்த்தோன்னா, உங்க ஃபங்ஷன் வந்து 0வ அப்ரோச் பண்ணும்போது, இந்த இது ஒரு ஃபங்ஷன், இது ஒரு ஃபங்ஷன். ஓகேவா? இப்போ ஓகே. இப்போ இந்த f1 ஃபங்ஷன் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்ட பொறுத்தவரைக்கும், x இன்டு sin 1/x எழுதிட்டேன். ரைட் ஹேண்ட் லிமிட்ட பொறுத்தவரைக்கும், x டெண்ட்ஸ் டூ 0வு பாசிட்டிவ். அவனும் f1 தான். ஸோ, அதனால x இன்டு sin 1/x. இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. என்னன்னா, உங்க sin 1/x வந்து இப்போ இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் என்னவா இருக்கும்? அதுதான் இங்க விஷயமே இருக்கு. இப்போ இது பார்த்தோன்னா, sin 1/xோட கிராஃப் வந்து எப்படி இருப்பான்னா, பர்ட்டிகுலரா இங்க சைன் ஃபங்ஷன் வந்து -1க்கும், +1க்கும் தான் ஆசிலேட் ஆயிட்டே இருப்பான். ஸோ, இந்த இடத்துல பர்ட்டிகுலரா ஆசிலேட் ஆயிட்டு இருப்பான்னா, இந்த 1/xன்னு சொல்றது வந்து 0வ நெருங்கும்போது ரொம்ப வேகமா ஆசிலேட் ஆயிட்டே இருப்பான். இப்படி ஆசிலேட் ஆயிட்டே இருப்பான். 0வ தள்ளி போன பிறகு நார்மலா போயிட்டே இருப்பான். ஓகேவா? இவன் இப்படி போயிருவான், இவன் இப்படி போயிருவான். அதே வந்து எக்ஸ்ன்னு சொல்ற ஃபங்ஷன் வந்து எப்படி இருப்பான்னா, இது வந்து ஒரு காம்போசிஷன் ஃபங்ஷன் குடுக்கறனால நான் அத 2த்தையும் கம்பைன் பண்ண விரும்புறேன். ஓகேவா? ஸோ, இது வந்து ஒரு காம்போசிஷன் ஃபங்ஷனா இருக்கனால, இது எக்ஸ்ன்னு சொல்ற ஃபங்ஷன் வந்து எப்படி நார்மலா இப்படி போயிட்டே இருப்பான். 0 நெருங்கும்போது 0 நெருங்கிருவான். இந்த இடத்துல 2 பேருக்கும் ஒரு போட்டி இருக்கு. என்னன்னா, sin 1/x தான் ஆசிலேட் ஆகுறது ரொம்ப வேகமா இருக்கும். ஆனா, அவன விட ரொம்ப வேகமானவன் வந்து எக்ஸ் தான். காரணம் என்னன்னா, நான் இங்க ஒரு ஸ்டெப் இங்க எடுத்து வைக்கிறேன்னா, இப்படி கீழ போயிட்டு மேல வருவேன். அதாவது இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வைக்கிறேன்னா, இந்த பாயிண்ட்ட நெருங்கும்போது, மேல போயிட்டு திரும்பி கீழ வரும்போது தான் இந்த பாயிண்ட்ட அப்ரோச் பண்ணுவான். ஆனா, இங்க நான் ஒரு பாயிண்ட் எடுத்தேன்னா, அந்த ஒரு பாயிண்ட் ஸ்ட்ரெய்ட்டா இங்க இருந்திருப்பான். அடுத்த பாயிண்ட் எடுத்தேன்னா, அடுத்த பாயிண்ட் பக்கத்திலேயே இருந்திருப்பான். நீ மேல ஏறி இறங்குறதுக்கு டைம் ஆகும். இந்த ஃபங்ஷன் வந்து ரொம்ப வேகமா இங்க உள்ள வந்துருவான். ஓகேவா? ஸோ, அதனால உங்க ஃபங்ஷன் ரொம்ப வேகமா போகுறது, டாமினன்ட் பண்ணி போகுறதுன்னு பார்த்தோன்னா, இங்க எழுதுறேன். sin 1/xஅ விட x தான் ரொம்ப வேகமா போகும். இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஹிண்ட். ஓகேவா?
இந்த ஹிண்ட்டு உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா போதும். அதாவது நீங்க சைன் ஃபங்ஷன் நீங்க எந்த சைன் ஃபங்ஷன் வேணா எடுத்துக்கோங்க. ஓகேவா? சைன் ஃபங்ஷனோ, காஸ் ஃபங்ஷனோ நீங்க எது வேணா எடுத்துக்கோங்கப்பா. சைன் எக்ஸ் அத விட வேகமா போறது வந்து எக்ஸ். அதே காஸ் எக்ஸ் அத விட வேகமா போறதும் எக்ஸ் தான். இங்க நீங்க என்ன வேணா குடுத்துக்கோங்களேன். எனி இந்த இடத்துல வந்து sin 1/x அவன விட வேகமா போறதும் எக்ஸ் தான். cos 1/x போட்டாலும் அவனோட வேகமா போறதும் எக்ஸ் தான். ஸோ இவன் வந்து ஸ்டெப்பா இந்த 2 ஃபங்ஷனும் சைன் ஃபங்ஷனும், காஸ் ஃபங்ஷனும் நான் ஏன் எடுத்தேன் காரணம்னா, உங்க 2 ஃபங்ஷனும் ஆசிலேட் ஃபங்ஷனு. ஓகேவா? இது 2ம் ஆசிலேட் ஆயிட்டு இருப்பான். மேலயும் கீழயும் ஆசிலேட் ஆயிட்டு இருக்கனால, இந்த ஆசிலேட்டரோட உங்க ஐடென்டி ஃபங்ஷன் வந்து ரொம்ப வேகமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடுத்தடுத்தது வந்துருவான். ஓகேவா? ஸோ அதனால தான் இவன விட இவன் வேகமா போயிருவாங்கிறேன். ஸோ டாமினேட் பண்றேன். இப்படி டாமினேட் பண்ணிட்டேன்னா, அந்த ஃபங்ஷனுக்கு பதிலா இவன எழுதிக்கலாம். யார? இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஹிண்ட் சொல்லியிருந்தேன்ல. ம். இப்போ இவனுக்கு பதிலா நான் இவன எழுதிப்பேன். டாமினேட் பண்றேன். இப்படி டாமினேட் பண்ணிட்டேன்னா, லிமிட் எக்ஸ் டெண்ட்ஸ் டூ 0 எக்ஸ்ன்னே எழுதிப்பேன். அவன நான் டாமினேட் பண்றேன்ட்டு நீங்க எழுதிக்கோங்க. எக்ஸ் டெண்ட்ஸ் டூ பாசிட்டிவ் எக்ஸ், இவனும் எக்ஸ். லிமிட் இது வந்து ஒரு பாலினாமியல் ஃபங்ஷனு. ஸோ டைரக்ட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணா 0. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் உங்களுக்கு ஆப்வியஸ்லி ஈக்குவலா இருக்கிறான். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஆப்வியஸ்லி ஈக்குவலா இருக்கான். ஸோ அதனால உங்க ஃபங்ஷன் வந்து கன்டினியூஸா இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டேஜ் தள்ளிருச்சு. அடுத்த ஸ்டேஜ் தான் ஃபங்ஷன் டேக்ஸ் வேல்யூ எஃப் ஆஃப் 0ல என்ன எடுக்கான். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல 0ல என்ன எடுக்குறான்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ 0ன்னு சொல்லும்போது உங்க ஃபங்ஷன் டேக்ஸ் வேல்யூ 0. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு, ரைட் ஹேண்ட் லிமிட்டு அண்ட் ஃபங்ஷன் டேக்ஸ் வேல்யூ எல்லாமே ஜீரோஸ் தான். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கன்டினியூயஸ் அட் 0. ஓகேவா? புரிஞ்சுதா இது? ஸோ இந்த மாரி கொஸ்டின்ஸ இப்படியும் அப்ரோச் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, இன்னொரு விதமாவும் அப்ரோச் பண்ணுவாங்க. என்னன்னா, இந்த கொஸ்டின இப்படியும் அப்ரோச் பண்ணுவாங்க. அப்படி இல்லன்னா, இன்னொரு விதமாவும் அப்ரோச் பண்ணுவாங்க. என்னன்னா, நான் இங்க வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எழுதுனேன் பார்த்தீங்களா? ஆர் இல்ல அனதர் அப்ரோச். அனதர் அப்ரோச்ன்னா, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்ட எக்ஸ் டெண்ட்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதியிருப்போம் பார்த்தீங்களா? இந்த இடத்த அப்படியே கொஞ்சம் மாத்தி விட்டுருப்பாய்ங்க. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு இங்க வந்து சைன் ஃபங்ஷன் உள்ள வந்திருக்கு பார்த்தீங்களா? அதனால இந்த மாரி எழுதிக்கலாம். அதான் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அப்ரோச் பண்ணும்போது, இந்த இடத்துல எப்படி எழுதுவாங்கன்னா, இங்க வந்து எக்ஸ் நாட்ன்னு இருந்திருக்கும். இஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் நாட்னா இது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்ட முதல்ல எழுதுறேன். ஹெச் டெண்ட்ஸ் டூ 0 எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் எக்ஸ் நாட்ன்னு சொல்றது வந்து 0வ எக்ஸ் நாட் இங்க ஓகே. இங்க லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்ன்னு நம்ம இங்க குறிக்கிறது மைனஸ் ஹெச்ன்னு சொல்லுவாங்க. ஸோ லிமிட் ஹெச் டெண்ட்ஸ் டூ 0 அப்படின்னு சொல்றது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்ட இங்க எஃப் ஆஃப் 0ன்னு சொல்றது வந்து ஸ்ட்ரெயிட்டா அப்ரோச் 0ன்னு குடுத்ததுனால 0 மைனஸ் ஹெச்ன்னு எழுதுவாங்க. தென் லிமிட் ஹெச் டெண்ட்ஸ் டூ 0 மைனஸ் ஹெச்ன்னு எழுதுவாங்க. தென் மைனஸ் ஹெச்னா அத உள்ள அப்ளை பண்ணுவாங்க. ஃபங்ஷன்ல எஃப் ஆஃப் மைனஸ் ஹெச்ன்னு இங்க அப்ளை பண்ணுவாங்க. அதுபடி பார்த்தோன்னா, உங்க ஃபங்ஷன் எப்படி இருந்திருக்கு? எக்ஸ் இன்டூ சைன் 1/xன்னு இருந்துச்சுல. இங்க எக்ஸுக்கு பதிலா ஹெச் மைனஸ் ஹெச்ன்னு இருக்கு. ஸோ மைனஸ் ஹெச் தென் சைன் 1 டிவைடட் பை மைனஸ் ஹெச். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும். சைன் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ மைனஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு எழுதுவீங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா, மைனஸ் ஹெச் மைனஸ் 1 வெளிய வந்துரும். அதாவது அதுக்கப்புறமா sin 1/hன்னு ஒண்ணு எழுதுவீங்க. தென் மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். ஸோ நம்ம இந்த இடத்துல லிமிட் எழுதணும். லிமிட் h டெண்ட்ஸ் டூ 0 இங்கேயும் லிமிட் h டெண்ட்ஸ் டூ 0ன்னு எழுதியிருக்கணும். எழுத விட்டுட்டேன்.
ஸோ லிமிட் h டென்ஸ் டு 0ன்னு போடும்போது h sin 1/hன்னு எழுதுவீங்க. ஸோ இந்த ஃபங்ஷன் வந்து ஆசிலேட்டிங் ஃபங்ஷனு அப்படின்னு சொல்லி எழுதுவாய்ங்க. ஓகேவா? அப்போ இந்த ஃபங்ஷன வந்து லிமிட் வந்து அண்டர் மல்டிப்ளிகேஷனால இது 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 மல்டிப்ளிகேஷன்ல தானே இருக்கு. லிமிட்ட வந்து இப்படி பிரிக்கலாம். f இன்டு g இருக்கிறத எப்படி பிரிக்கலாம்னா, லிமிட் h டென்ஸ் டு 0 f இன்டு லிமிட் h டென்ஸ் டு 0 g. இத வந்து fன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து gன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாரி பிரிச்சு எழுதிக்கிறேன். ஸோ அப்படி பிரிச்சு எழுதும்போது லிமிட் h டென்ஸ் டு 0 h இன்டு லிமிட் h டென்ஸ் டு 0 sin 1/xன்னு எழுதிக்கலாம். ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா, உங்க ஃபங்ஷன் இது 0 ஸ்ட்ரெயிட்டாவே அப்ளை பண்ணிருவோம். இது வந்து ஒரு பாலினாமியல் ஃபங்ஷன் மாரி தான் இருக்கு. லைக் டிகிரி 1. ஸோ 0 இன்டு இது ஃபங்ஷன் வந்து ஆசிலேட்டிங் ஃபங்ஷனு, சைன் ஃபங்ஷனு. ஸோ ஆசிலேட்டிங் பிட்வீன் -1 அண்ட் +1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு, ஈக்குவல் டு 0 இன்டு எனிதிங் 0 அப்படின்னு சொல்லிட்டு விதமா, ரகமா எழுதுவாய்ங்க. ஸோ இதே மாரி தான் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் அதே வேல தான் பண்ணுவாய்ங்க. ரைட் ஹேண்ட் லிமிட்ட பொறுத்தவரைக்கும், இது அந்த இடத்துல நெகட்டிவ் போட்டேன்ல லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கு, இங்க இது ரைட் ஹேண்ட் லிமிட். ரைட் ஹேண்ட் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் x பிளஸ் h அதாவது x0 பிளஸ் hன்னு எழுதுவாய்ங்க. இதுதான் அந்த x0. ஸோ லிமிட் h டென்ஸ் டு 0ன்னு சொல்லும்போது f ஆஃப் 0 பிளஸ் hன்னு இருக்கும். ஸோ உங்க ஃபங்ஷன் வந்து எப்படி இருந்திருக்கும்னா, f ஆஃப் hன்னு இருந்திருக்கும். உங்க ஃபங்ஷன் என்ன? x இன்டு sin 1/x. ஸோ அதுவும் இதே மாரி தான் எழுதுவாங்க. லிமிட் h டென்ஸ் டு 0 h இன்டு sin 1/hன்னு எழுதுவாங்க. அதே விஷயம், அதே வேல தான் பண்ண போறோம். 2 ஃபங்ஷன பிரிச்சு எழுதுவோம். ஓகேவா? திரும்பி அதே விஷயத்த எழுதிட்டு, இந்த ஃபங்ஷன் வந்து 0 ஆயிருவான் இன்டு ஆசிலேட்டிங் ஃபங்ஷன். ஆசிலேட்டிங் பிட்வீன் +1க்கும் -1க்கும் இருக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி முடிப்பாங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிச்சுட்டு ஃபங்ஷன் டேக்ஸ் வேல்யூ உங்களுக்கு ஆப்வியஸா தெரியும். அது என்னன்னா, x இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லும்போது உங்க ஃபங்ஷன் டேக்ஸ் வேல்யூ 0வா தான் இருக்கு. ஸோ இப்படியும் முடிப்பாங்க. இது இன்னொரு விதமான அப்ரோச். ஓகேவா? ஸோ இந்த அப்ரோச் மோஸ்ட்டா நீங்க பெரிய பெரிய கொஸ்டின்ஸ்க்கு இந்த மாரி எழுதி காமிச்சு வித்த காட்டலாம். ஓகேவா? ஓகே. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நான் வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அந்த மாதிரி ரிலேட்டடா இப்படி ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, ஓகேவா? என்ன பண்ணுவேன்னா, sin 1/x இந்த ஃபங்ஷன் வந்து ஆசிலேட்டிங் ஃபங்ஷன். எனக்கு தெரியும். இப்போ சொன்னத வச்சு எனக்கு தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஆசிலேட்டிங் ஃபங்ஷன். இது x இஸ் ஈக்குவல் டு லிமிட்ல நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. சைன் ஃபங்ஷன் இது வந்து ஆசிலேட்டிங் ஃபங்ஷனு. இது நான் லிமிட் கொடுக்கும்போது 0 ஆயிருவான். இப்போ அப்படி பார்த்தோன்னா, இவனும் 0 வந்துருவான். இவனும் 0 வந்துருவான். உங்க ஃபங்ஷன் டெக்ஸ்ட் வேல்யூ 0வா தான் இருக்க போகுது. ஆப்வியஸா நான் முடிச்சிருப்பேன். ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? கொஸ்டின் டெப்த் உங்களுக்கு ஓகேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, இந்த அளவுக்கு பேசிட்டேன்னா, நீங்க எங்க இருந்தாலும் கண்டிப்பா கொஸ்டின தாறுமாறா டேக்கிள் பண்ணுவீங்க. அது மட்டும் எனக்கு தெரியும். ஸோ இதுவும் அதே மெத்தட் 2ல தான் வரப்போகுது. காரணம் என்னன்னா, உங்க ஃபங்ஷன் வந்து என்னவா